திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அற்ப காரணங்களுக்காக விளம்பரங்களை நிராகரிப்பதாகவும் கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தாக்கல் செய்துள்ள மனுவில் தேர்தல் ஆணைய விதிகளின்படி தேர்தல் தொடர்பான விளம்பரங்களுக்கு அனைத்து கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியை சுட்டிக்காட்டியுள்ளனர். விண்ணப்பங்களை 2 நாட்களில் பரிசீலித்து ஆணையம் அனுமதி தர வேண்டும் என்றும் அவர் மனுவில் கூறியுள்ளார். ஆனால் திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் தேர்தல் ஆணையம் 6 நாட்கள் வரை கால தாமதம் செய்து வருவதாகவும் சில விளம்பரங்களை அற்ப காரணங்களை சுட்டிக்காட்டி நிராகரிப்பதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் நியாயமாகவும் நேர்மையாகவும் செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ள RS பாரதி, திமுகவின் விளம்பர முன் அனுமதி விண்ணப்பங்களை நிராகரித்த தமிழக தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்து அந்த விளம்பரங்களுக்கு அனுமதி தர உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.